Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றன. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கூட்டணியில் உள்ள கட்சிகள் வரும் சட்டமன்ற தேர்தலில் தங்களின் தனிப்பட்ட பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஒருபுறம் இருந்தாலும் வலுவான கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணமும் கட்சிகளுக்குள் அதிகரித்திருக்கும் நிலையில் திடீரென மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது தமிழ்நாடு அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காகவே பாஜக மாநில தலைமையை மாற்றி இருப்பதாகவும் கூறப்பட்ட நிலையில் இந்த கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணியே தவிர ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு அல்ல என அதிமுக பல காரணங்களை முன்வைத்தது. இருப்பினும் பாஜகவுடன் கூட்டணி என அறிவித்தது அதிமுகவில் உள்ள பலருக்கே அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேக்கவையும் இணைத்துவிட வேண்டும் என்பதே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தற்போதைய முக்கிய குறிக்கோளாக இருப்பதாக கூறப்படுகிறது. தாவேக்க கட்சியை அறிவித்து முதல் மாநாட்டில் பேச தொடங்கிய விஜய் தற்போது வரை பாஜக திமுகவை பாசிசம் பாயாசம் என கடுமையாக விமர்சித்து வருகிறார். ஆனால் ஒரு முறை கூட அதிமுக குறித்து எந்தவித கருத்தையும் முன்வைக்காமல் விஜய் இருந்து வந்தது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காகத்தான் என பேச்சுகள் எழுந்த நிலையில் இபிஎஸ்ஸும் அதையே தான் நினைப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் அதிமுகவையும் விஜய் விமர்சித்து பேசியிருந்தார். இந்த விமர்சனத்திற்கு பிறகு தாவேக்க அதிமுக கூட்டணி சாத்தியம் இல்லை என்ற பேச்சுகளும் அடிபட்டன. ஆனால் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்திலும் 25ஆம் தேதி நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி மேலும் விரிவடையும் என்றும் ஆகஸ்ட் மாதத்தின் இறுதிக்குள் கூட்டணி விரிவாக்கம் தொடர்பான முடிவு தெரியவரும் என்றும் பேசியதாக சொல்லப்படுகிறது. யாரை மனதில் வைத்து எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசினார் என்ற கேள்வி எழ விஜயை மனதில் வைத்துதான் கூட்டணி விரிவாகும் என பேசியதாகவும் அதற்கேற்ப அதிமுக தலைமை தாவேக்க தலைமையோடு நேரடியாக பேசி வருவதாகவும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். தாவேக்க தலைவர் விஜய்க்கு கணிசமான ரசிகர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் வாக்காளர்களாக மாறுவார்களா என்ற சந்தேகம் இருந்து வரும் நிலையில் அதிமுகவுடன் தாவேக்க கூட்டணி அமைத்தால்தான் கணிசமான வாக்கு வங்கியை தாவேக்காவால் பெற முடியும் எனவும் கூறப்படுகிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு முன்பே தாவேக்கவுடன் கூட்டணி அமைக்க இபிஎஸ் திட்டமிட்டதாகவும் அதற்காக அதிமுகவில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேக்கவுடன் பேசி வந்ததாகவும் கூறப்பட்டது. இதற்கிடையே பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி அமைத்த நிலையில் தங்கள் கூட்டணிக்குள் தாவேக்கவையும் இணைப்பதற்காக அதிமுகவின் முக்கிய புள்ளிகளே அக்கட்சியில் உள்ளவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த தகவல்களை உறுதிப்படுத்தும் விதமாக தாவேக்க தலைவர் விஜயை தொடர்ந்து விமர்சித்து வந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசையும் தற்போது விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். இரு தரப்புக்குமான பேச்சுவார்த்தை மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் ஆகஸ்ட் இறுதிக்குள் அதிமுக கூட்டணியில் தாவேக்க இணைவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.